வணக்கம். உறவுகளுக்கு தினம் ஒரு தகவல். இன்றைய தகவலில் ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டு பிறருக்கும் நீங்கள் இது சொல்லுங்கள். சரி, இன்றைய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக இன்றைக்கி 4/3/2026 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 22ஆம் தேதி. இன்று சந்திராஷ்டிரமம். இன்றைக்கி இந்த சந்திராஷ்டிரமம் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ள நபர்கள் அமைதியாக, கவனமாக, நிதானமாக இருக்கணும். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இது இந்து, ஓகே, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எப்படி சார் அப்படின்னா, அது நினைக்காதவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அவங்களுக்கும் அவங்க வழிபாட்டில் ஏதாவது இந்த மாதிரி முன்னோர்கள் சொல்லிய பழக்கங்கள் இருக்கும். இந்துக்களுக்கு ஆதி காலத்தில் இருந்தே இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னோர்கள் இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இன்னைக்கு உத்திராட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் ஒருத்தருக்கு தெரிந்தால் அவர்கள் என்னென்னா, இன்னைக்கு 4 வார்த்தைகள் பேசக்கூடிய இடத்தில் ஒரு வார்த்தை பேசினாலே போதும். அமைதியாக, நிதானமாக இருந்தால் நல்லது. சரிண்ணா? அவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. ஏதாவது 2 வார்த்தைகள் நீங்கள் பேசும்பொழுது அருகில் இருப்பவர்கள் என்னென்னா, வேண்டுமென்றே உங்களிடம் சண்டை இழுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை தான் சொல்லிக்கிறேன். சரி, அடுத்து ஏற்கனவே நான் பார்த்திங்கன்னா நேற்றைய பதிவில் 7 நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றும் ஒரு 7 விஷயங்கள். அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம் ஜாதி இருக்கும். கிராமத்தில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, ஜாதின்னு ஒன்று உண்டு. ஆனால் மதம்னு ஒன்று உண்டு. இந்த மதமும் ஜாதிகளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு உதவாது. என்ன சார் உதவாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல என்னுடைய கிராமங்களை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சமுதாயத்திலையும் இருப்பாங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது பல ஜாதிகள் இருந்தது. அவர்களை நாம் உறவுகளை தான் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி இப்படித்தான் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த சமுதாய மக்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் தான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் ஒரு ஊரில் குறைந்த சமுதாயமாக இருப்பாங்க. அவங்கள நம்ம அந்த உறவுகளை வச்சுருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிள்ளைகளை எப்படியாவது, ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதியிலையும் எல்லாத்துலேயும் குறைந்த அளவில் இருப்பாங்க. அவங்க அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதில் ஒரு சில பிள்ளைகள் நல்லா படித்து பெரிய ஆளான உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை விஷயமாக வெளியூர் போயிடுவாங்க. அப்போ அந்த ஊரில் அவர்கள் இருப்பது கிடையாது. ஒரு ஊர் என்று இருந்தால் பல மதங்களும் பல ஜாதிகளும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஊருக்கும் பெருமை, அவர்களுக்கும் பெருமை. அப்படி இருக்கின்ற பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு இந்து மதம், ஒரு கிறிஸ்தவ மதம், அவர் 2 பேருமே ஒன்று கூடிக்கிடுவாங்க. என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் முஸ்லீம் இருக்காங்களே, அவங்களும் கொஞ்சம் சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா அது பக்கத்துக்கு அருகில் இருக்கும் பொழுது தான் அந்த நட்பு அதெல்லாம் கிடைக்கும். என்ன, அதே மாதிரி தான் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், திருமண தகவல் நிலையம், பெண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். இதை நான் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும்தான் முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய நண்பர்கள் எனக்கு பார்த்து கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, இன்றைக்கி அனைத்து சமுதாயமும், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அனைத்து ஜாதிகளுக்கும் பார்க்குறேன். சரிதானா? என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ 2,80,000 3 லட்சம் பக்கத்தில் இருக்குது. 3 லட்சம் வரைக்கும் இருக்குது. என்கிட்ட ஒரு சமுதாயத்துக்கு இல்லைனாலும் கூட நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன மாதிரி தரகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நான் ஒரு சாதக பரிமாற்றமோ இல்லை செலவுக்கு பணமோ கொடுத்து வாங்கி நான் என்னிடம் பதிந்த நபர்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அதுக்காகத்தான் மதங்களும் ஜாதிகளும் நமது வளர்ச்சிக்கு உதவாதுன்னு சொன்னேன். நமது வளர்ச்சின்னு என்ன, நான் தொழில் பண்ணுறேன், நான் எல்லா ஜாதிக்கும் பார்த்தா தானே நம்ம பார்க்க முடியும்.
அதனால தான் ஜாதிகளும் மதங்களும் உதவாது. என்ன போன்று ஏன்னா இந்த தொழில் மட்டும் இல்லை, பொதுவாக எந்த தொழில் பண்ணாலுமே பல சமுதாயத்துக்காரர்கள் வந்தால் தான் வேலை பார்க்க முடியும். ஒரே ஜாதிக்காரர்கள் மக்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரிதானா? அதுக்கு அதே போல தான் அதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன சொன்னோம், மதங்களும் ஜாதிகளும் நமது வளர்ச்சிக்கு உதவாது என்று சொன்னேனே தவிர மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. எல்லோரும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் சொன்னேன். அடுத்து மலைகள், காடுகள், மரம், செடி, நிலம், நீர், காற்று, இந்த 7 தான் நம்மளை காப்பாற்றும். இந்த மதமும் ஜாதியும் நம்மளை காப்பாற்றாது. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். இவங்களை மட்டும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன, எல்லோரையும் அரவணைச்சு போகணும். நம்ம எப்படி இந்த மலை, காடு, மரம், செடி, நீர், காற்று இவை எல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அது மாதிரி எல்லா சமுதாயத்திலையும் நாம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதுக்காண்டியான். அப்போ தான் நாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ முடியும். உதாரணத்துக்கு, நான் ஒரு சமுதாயம், நீங்கள் ஒரு சமுதாயம், ஒரு பழக்கங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு உதவியும் பெற முடியும் என்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். அதாவது இன்னும் இதில் நிறைய சொன்னோம்னா நிறைய விளக்கங்கள், நேற்று சொன்ன மாதிரி இந்த 7க்குமே நான் நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஆலமரம், அரச மரம், அந்த அந்த மரத்தினுடைய அடியில் நம்ம போய் இருந்தோம்னா, தினசரி இருந்து மூச்சு பயிற்சி, அதாவது மூச்சை இழுத்து இழுத்து வெளில விட்டோம்னா நமக்கு உடம்புல எந்த நோய் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு இது உண்டு. ஒவ்வொரு மரத்துக்குமே அந்த மரத்தினுடைய இலை, அதனுடைய காற்று நமக்கு நிறையா பயன்கள் தரும். நிறைய இதுக்கு விளக்கங்கள் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இதோட இதில் அடுத்தது போகும். அடுத்து நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டுக்குருவினாலே உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி அப்படி மழை ஒரு நேரத்தில் பாருங்கள், அந்த மழையில் ஆனந்தமாக நல்லா குளியல் போடும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், வெயில் அடிக்கும். கொஞ்ச நேரம் அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவி அவ்வளோ வேகமாக அந்த சிறகுகளை காய வைக்கும். ஏன்னா சிட்டுக்குருவி யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, கவிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அந்த மலையில் நனைஞ்சு கீழே தரையில் நிற்கும். அதுதான் சொல்லுவாங்க, மலையில் நனைந்த சிறகுகளை வெயிலில் சிலிர்த்து உலர்த்தும் சிட்டுக்குருவியை போல் நம்மளுடைய வேகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இன்றைய சூழ்நிலையில எதுக்காக இதை சொல்லணும்னா, பகல் முழுக்கும் நாம் வேலை செய்யாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்காம அலைகிறாங்க. ஏன் இந்த கதையை சொல்கிறோம்னா, ஒரு உழைப்பு வேணும், அந்த உழைப்பில் ஒரு சுறுசுறுப்பு வேணும். 24 மணி நேரம் போதையிலே இருக்கக்கூடிய மக்களை நிறையா பார்க்குறோம். சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா உழைக்கணும். வாரத்தில் 7 நாள், 7 நாளைக்கு தான் 7 விவரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 7 நாளும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாம். வாரத்தில் 6 நாள் சுறுசுறுப்பாக இருங்க. ஒரு நாள் அமைதியாக இருங்க. அதுக்குத்தான் மலையில் நனைந்த சிறகுகளைப் போல வெயிலில் சிலிர்த்து உலர்த்தும் சிட்டுக்குருவியை போல நீங்கள் சுறுசுறுப்பாக, ஆர்வமாக, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம்னு இருந்தால் நமக்கு ஏகப்பட்ட கவலைகள் நிறைய இருக்கும். மனதில் நிறைய நம்ம கவலைகளை பூரா பார்க்கும்போது நமக்கு கழிவுகள், அதாவது எண்ணங்களும் ஒரு கழிவுகள் தான். அது மனசில் நிறையா படிந்து இருக்கும். அந்த கவலைகள் எல்லாம் நாம் மனம் விட்டு சிரித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நண்பரையோ யாரையோ பார்த்து பேசி சிரித்தோம்னா அந்த மனதில் படிந்த கவலைகள் எல்லாம் ஒற்றை சிரிப்பில் கரைந்து விடும். என்ன கரைந்து விடும்? அந்த மனதில் படிந்த கரைகள் கரைந்து விடும். அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் உதறி தள்ளிடணும். என்ன, கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எல்லாத்தையும் பார்த்து கவலைப்பட்டு மனசில் நம்ம இது பண்ணுறதை விட மனம் விட்டு சிரிச்சிருங்க. பக்கத்தில் சிரிச்சா எதுவும் நினைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது தனியாக போய் நின்று அங்கே போய் கேட்கன்னு சிரிச்சுக்கிற வேண்டியது. அப்புறம் என்ன செய்ய? என்ன, அதனால தான் மனதில் படிந்த கவலைகளை எல்லாம் ஒற்றை சிரிப்பில் உதறி தள்ளுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கி
நிறையா பேர் பெண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டீங்க. பெண்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இன்று கூட ஒரு பெண் வீட்டில் நான் பேசினேன். நிறைய பேர் வரன் விஷயமா வந்து இருந்தீங்க. அப்பொழுது நான் ஒரு பொண்ணு வீட்டில் பேசுகிறேன். இதே தென்காசி மாவட்டத்தில் ஒரு பெண் வீட்டில் 2 மாதங்களாக பேசுகிறேன். மாப்பிள்ளை பெண்ணை பார்த்துட்டு வந்துட்டார். பெண்ணை பிடிச்சிக்கிடுச்சு. கருப்பு தான், புது நிறம்தான். பொண்ணு ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நான் பொண்ணுடைய அப்பாட்ட 2 மாதமாக பேசுகிறேன். ஊடால ஒரு கோயில் வந்துருச்சு, அந்த கோயில் கழியட்டும், கொடித்தரையாக பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. திரும்பவும் கோயில் முடிஞ்ச ஒரு 3-4 நாட்கள் ஆகுது. திரும்ப கேட்குறேன். இந்த வாரம் என் பொண்ணுகிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். நான் ஒன்று சொன்னேன், சார் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் இந்த ஒரு மாப்பிள்ளை தான் இருக்கு நான் நினைக்கல. இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லுங்கள், வேறு அனுப்புகிறேன். இல்லை பெண்ணுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் கொஞ்ச நாள் விட்டுட்டு வேறு மாப்பிள்ளையை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவருக்கு வேறு பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நான் ரெக்கார்டில் வச்சுருக்கேன். ஒரு பெண் வீட்டில் எவ்வளோ பேசுகிறேன். ஒரு முடியாத பட்சத்துக்கு என்ன செய்வேன், இவர் இப்படிலாம் பண்ணிட்டேன். அப்போ தான் நான் உங்களுக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கைக்கு இப்படிலாம் ஒரு பெண் வீட்டில் பேசுகிறேனே அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட வேண்டியது. சரிதானா? அதனால் பெண் வீட்டுக்காரர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பையன் பிடிச்சாலும் பிடிக்கலான்னு உடனே பதில் சொல்லுங்கள். 2 நாள் எடுத்துக்கோங்க, 3 நாள் எடுத்துக்கோங்க. ஐயா கரெக்டாக நீங்கள் ஜாதகம் அனுப்புனீங்க, நாங்கள் பார்த்தோம், பிடிச்சிருக்கு, செய்வோம், வேணும் வேண்டாம். நான் அடுத்த பதில் நான் நேர்மையாக சொல்லுவேன். மற்ற ஆளுநர் மாதிரிலாம் மறைச்சிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்து வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். சரி, ரைட், ஓகே. இன்று நான் சொன்ன 7 விஷயங்களும் தினம் ஒரு 7 விஷயங்கள், வாரத்தில் 7 நாளுங்கிற மாதிரி நேற்று ஒரு 7 விஷயம் சொன்னேன், இன்றைக்கி ஒரு 7 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் நிச்சயமாக பார்த்துவிட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் வாழ்த்து சொல்வதற்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் நன்றின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொன்னால் கூட போதும். ஃபோன் பண்ணி அவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் உங்களை அட்டன் பண்ண கஷ்டமாக இருக்குது. அதனால் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். என்ன உங்களுக்கு நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் சொல்கிறீங்க. என் மனசில் உள்ளதை யதார்த்தமாக நான் பேசுகிறேன். நீங்களும் இதே மாதிரி பேசி பாருங்கள், பேசி வந்துடும். உங்களை நான் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் நிறையா நண்பர்களை பார்க்குறேன், பேசுகிறேன், பழகுறேன். ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை நான் உள்வாங்கி அதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ இதே போன்று நல் விஷயங்களை சொல்லி 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 நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும். சரிங்களா? இதுவரையிலே பொறுமையாக எனது பேச்சை கேட்டிருப்பீங்க. அதுக்கு எனது இரு கரங்கூப்பி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எப்பவும் சொல்லக்கூடிய கடைசி, நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பார்க்குறீங்கன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. சரிதானா? அடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை அப்படியே ஷேர் பண்ண எப்படின்னு கேட்டு ஷேர் பண்ணி, இந்த மாதிரி சங்கரங்கோயிலில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல்கள் கணேசன் என்பவர் டெய்லி ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். சரிதானா? அதில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் லைக் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.